ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்கள் தோல்வி நடுவ போயிட்டு இருந்தா, நான் ஸ்டெப் எடுத்து தோத்துட்டு இருக்கேன், ஸ்டெப் எடுத்து விழுந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் கரெக்டான கேண்டிடேட். இன்னைக்கு கரெக்டான கேண்டிடேட். நீங்க எந்திரிச்சு நின்னு சொல்லணும், வா பார்க்கலாம், இப்ப வா, இவ்வளவு நேரம் தெரியாம போயிருச்சு, இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, தேவ திறமை எனக்குள்ள இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன், உன்னை நான் மேற்கொள்வேன், உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன். அன்னைக்கு தாவீது அப்படிதான் சொன்னார் பாருங்க கோலியாத்தை பார்த்து. தாவீது என்ன புரிஞ்சுக்கிட்டார்? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆபிரகாமின் சந்ததியிலே வந்திருக்கிறேன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒருவன் என்ன பார்த்து சபிச்ச அவன் தான் சபிக்கப்பட்டிருப்பான், ஓரவல்ல நான் ஆசீர்வதிச்சுட்டு போனான்னா அவன் நல்லா இருப்பான். இதெல்லாம் அவனுக்கு அப்படியே உள்ள போயிருக்கு, அப்படியே எந்திரிச்சு வந்து நிக்குது. கோலியாத்தாவது எவனாவது இவனை விட இன்னும் 10 மடங்கு ஹைட்டா இருந்தா கூட அடிப்பேன். நான் எப்படி அடிப்பேன்லாம் தெரியாது, ஆனா அடிப்பேன். அவன் தலைய நான் சீவுவேன், கத்தியே இல்ல, சீவுவேன்றான், கத்தி வச்சிருக்க வேணாமா? அவன் அதெல்லாம் சொல்ல, நான் உன் தலைய சீவுவேன், உன்னை நான் அடிப்பேன், உன் ஆகாயத்து பறவைகளுக்கு உணவா நான் போடுவேன், சொன்ன மாதிரியே செஞ்சாப்பல. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க எந்த சைஸ்ல வேணா இருங்க, எனக்கு ஹைட்டே இல்லைங்க, பரவாயில்ல, ஹைட்டே வேணாம், எனக்கு வெயிட்டே இல்லைங்க, அதுவும் பரவாயில்ல, வேணாம், விட்டுருங்க, எனக்கு எதுவுமே இல்லை, உங்களுக்கு எதுவுமே வேணாம், இந்த வாய் இருக்குதா, வாயின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த வாயை திறந்து நான் இந்த பூமியிலே சாதிப்பேன், நான் உயருவேன், பெருகுவேன் அப்படின்றத வாயை திறந்து என்ன பண்ணுங்க, சொல்லுங்க.